அனைவருக்கும் வணக்கங்க. பொதுவாக நம்ம நிறைய கேள்விப்படுற விஷயம்னா, டாக்டர் நான் எப்பவுமே கரெக்டாக தான் சாப்பிட்டுட்ருக்கேன், மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டாக தான் எடுத்துகிட்ருக்கேன், எப்போ செக் பண்ணாலும் சர்க்கரையோட அளவு நார்மலாக தான் இருக்குது, ஆனால் உங்ககிட்ட வரும்போது மட்டும் பார்த்தா அந்த HbA1c அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தரோட கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இந்த பேஷண்ட் 15 வருஷமாக எங்கிட்ட வைத்தியம் பார்த்துட்ருக்காரு. அவங்க ஒய்ஃப் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, சரியான உணவுகள் மட்டும்தான் கொடுப்பாங்க, எந்த விதமான தீய பழக்கங்களும் அவருக்கு கிடையாது. ஏதோ என்றைக்கா ஒரு நாள் ஒரு ஸ்வீட் சாப்பிடுவார், இதை தவிர பெரிய கெட்ட பழக்கங்கிறது அவருக்கு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கையில் ஏன் HbA1c கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிற புரிதலை கொண்டு வரதுக்கு வேண்டி இந்த 24 hours சுகரை மானிட்டர் பண்ணக்கூடிய கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் பேட்ச் அவருக்கு போட்டு விட்டேன். 2 வாரம் அவர் அந்த பேட்சை போட்டுட்டு என்கிட்ட அனலைசிஸுக்கு வந்தார். ஸோ அவர் தொடர்ந்து அவர் சர்க்கரையும் அவர் ஃபோனில் கண்காணிச்சிட்டே இருந்தார். ஸோ இந்த பேட்சோட ரிப்போர்ட் 24 ஹவர்ஸும் அவர் ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அவரும் எந்தெந்த உணவுக்கு எவ்வளோ ஏறுதுங்கிற ஒரு புரிதலை கொண்டு வந்தார். இப்போ ஓவரால் ரிப்போர்ட் நான் பார்க்கும்போது முதல் விஷயம் நான் பார்க்க வேண்டியது டைம் இன் ரேஞ்ச், எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டைம் அவர் கண்ட்ரோலில் இருந்தார் அப்படிங்கிறத அந்த ரிப்போர்ட்டில் முக்கியமாக பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா அவர் 57% கண்ட்ரோலில் இருந்திருக்கார், 70லேருந்து 150 வரைக்கும். ஆனால் இந்த டைம் இன் ரேஞ்ச் இருக்க வேண்டியது 75%க்கு மேலே. டைம் எபவ் ரேஞ்ச் அப்படிங்கிறது 180க்கு மேலே எவ்வளோ நேரம் இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41% நேரம் இந்த டைம் எபவ் ரேஞ்சில் இருந்திருக்காரு. ஆனால் இருக்க வேண்டியது 25%க்குள்ளே தான் இந்த டைம் எபவ் ரேஞ்ச் இருக்கணும். டைம் பிலோ ரேஞ்சுங்கிறது 5% வரைக்கும் இருக்கலாம், அவருக்கு 2% தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. சரி, இப்போ அவரோட உணவு பழக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு என்ன மாதிரி உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு டயட்டு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. 1-2 நாள் வெளியில் ஏதாவது சாப்பிட்டதை தவிர மற்ற எல்லாமே கான்ஸ்டண்ட்டான டயட்டு. காலையில் என்ன பார்த்தீங்கன்னா சிறுதானிய உணவுகள், சிறுதானியத்தை முழுதானியமாக பொங்கலோ உப்புமாவோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்காரு. மதியத்துக்கு மட்டை அரிசியோ சிவப்பரிசியோ சாப்பிட்ருக்காரு. நைட்டுக்கு ஒன்று சிவப்பரிசி தோசை இல்லாட்டி சப்பாத்தி. இதுதான் அவரோட டயட்டு கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கு. இப்போது இவரோட ரிப்போர்ட்ஸ் எங்கே ஏறி இருக்குது அப்படிங்கிறது இந்த கிராஃபில் பார்த்தோம் அப்படின்னா நைட்டு 12 மணிலேருந்து அடுத்த நாள் நைட்டு 12 மணி வரைக்கும் 24 மணி நேரமும் இந்த 14 நாளோட ஆவரேஜாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு டிப்பிக்கலாக ஒரு விஷயத்தை நம்ம அதில் நோட் பண்ண முடிஞ்சது என்னென்னா, காலை 6 மணி முதல் 8 மணி வரை ஒரு ஸ்பைக் வருது, அதே போல் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை ஒரு ஸ்பைக் வருது. மிச்ச எல்லா நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா அவரோட கிராஃபில் பெருசாக மாறுபாடுகள் கிடையாது. சரி, இங்கே தான் நமக்கு அடுத்த கேள்வி வருது. இந்த காலையில் 6லேருந்து 8 வரைக்கும் என்ன பண்ணுறீங்க, சாயங்காலம் 6லேருந்து 8 வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னு. சார் நல்லா வாக்கிங் போவேன் சார், காலையில் எழுந்திரிச்சோன்னாரு, ரொம்ப சந்தோஷம், வாக்கிங் போனால் சக்கரை குறையணும், ஆனால் ஏன் கூடுச்சு அப்படிங்கும்போது வாக்கிங் போயிட்டு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கப் காஃபி, அது கூட 2 பிஸ்கட், அதுவும் சுகருக்கு சாப்பிட்ற பிஸ்கட் தான் சார் சாப்பிட்றேன் அப்படின்னு. இந்த 2 பிஸ்கட் சுகருக்கு சாப்பிட்ற பிஸ்கட் அவர் சாப்பிட்டு முடிச்சோன்னையும் அவரோட சர்க்கரை கிட்டத்தட்ட ஒரு 120லேருந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150 160 அந்த ரேஞ்சுக்கு வந்துடுது. ஸோ ஃபாஸ்டிங் சுகர் அப்படிங்கிறது 160 170ன்னு போகும்பொழுது அடுத்து இவர் மில்லட் சாப்பிடும்போது ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் ஏறுது. ஸோ அந்த 30-40 ஏறும்போது 200க்கு போயிட்டு திரும்பியும் குறைய ஆரம்பிச்சிருது. மத்தியானத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. மத்தியானம் தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். 11 மணிக்கு ஒரு டீயும் ஒரு வடையும் சாப்பிட்றேன்னாரு. அதில் எந்த விதமான பெருசாக மாற்றங்களும் கிடையாது. மதியம் ரெட் ரைஸ் சாப்பாடு சாப்பிட்றாரு, அதில் இறக்கங்கள் கிடையாது. அதே போல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வடை இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்றாரு, காஃபி டீ குடிக்கிறாரு, இல்லாட்டி பிஸ்கட்டோ மிக்சரோ ஏதோ ஒரு ஈவினிங் ஸ்நாக் எடுத்துக்கிறாரு. ஸோ அந்த ஈவினிங் ஸ்நாக் முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா அதே போல் 6 to 8 ஏறிடுது, திருப்பி டின்னர் சாப்பிடும்போது ஏறுது. ஸோ இதில் எப்படி இந்த ஸ்நாக்கில் தான் ஏறிச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க டாக்டர், அது சுகர் பிஸ்கட் தானே, எப்படி ஏறுது, சுகர் ஃப்ரீ பிஸ்கட் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கும் ஒரு விஷயத்தை நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதாவது இப்போ இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் கரெக்டாக ஒரு ஸ்பைக் இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி அந்த வாக்கில் ஒரு ஸ்பைக், 6:30-7 மணிக்கு அந்த ஸ்பைக் வருது. ஆனால் ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைக் இல்லை. அவருக்கு இந்த சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைக் இல்லை. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் பிஸ்கட் சாப்பிடலை, அவர் வெறும் டீ காஃபி மட்டும்தான் சாப்பிட்ருக்காரு. ஸோ பிஸ்கட் சாப்பிடாத அன்னைக்கு அவரோட ஃபாஸ்டிங் சுகர் கம்மியாக இருக்குது, பிஸ்கட் சாப்பிட்டோன்னே சுகர் ஏறுது. இதே இன்னொரு நாளும் நமக்கு ப்ரூவ் ஆயிருக்கு, ஒரு நாளை வச்சு மட்டும் நான் சொல்லலை. அதே போல் அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதே புதன்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரோட சர்க்கரோட அளவு ஃப்ளாட்டாக இருக்குது. அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி பார்க்கும்போது அன்னைக்கு அவர் பிஸ்கட் சாப்பிடல. ஸோ இது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா 2 சுகர் பிஸ்கட் தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த 2 சுகர் பிஸ்கட் சர்க்கரை ஏற்றி உங்களோட போஸ்ட் பிராண்டியல் சுகரை 200க்கு கொண்டு போயிடுது. அதே போல் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள்.
எல்லா நாளுமே அவரோட இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஓவரால் கிராஃப் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். எல்லா நாளுமே அவரோட சர்க்கரையோட அளவு அந்த ஒரு 10-12 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அவர் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ சிறுதானியம் முழுதானியமாக சாப்பிடும்போது எந்த விதமான சர்க்கரை உயர்வும் கிடையாது. அதே போல் சிவப்பரிசி சாப்பாடு மத்தியானத்துக்கு வந்து மட்டையரிசி சாப்பாடோ சிவப்பரிசி சாப்பாடோ சாப்பிடும்பொழுது எந்த விதமான சர்க்கரை உயர்வும் கிடையாது. சாயங்காலம் இவர் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது தான் திரும்பவும் அந்த சர்க்கரை ஏறுது. இது ரொம்ப ஒரு முக்கியமான நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். இன்னொரு விஷயம் நான் சொன்னேன், அவர் வந்து 11:30-12 மணிக்கு ஒரு வடையும் டீயும் சாப்பிட்றாருன்னு. அந்த வடையும் டீயும் சாப்பிட்ட எந்த நாளுமே வந்து மத்தியானத்தில் அவருக்கு ஏறவே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு நாள் மத்தியானம் அவர் ஏறி இருக்கு. ஸோ அது என்ன காரணத்தினால அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 19 தேர்ஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மத்தியானத்தில் அவர் சுகர் ஏறி இருக்கு. ஸோ அன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டால், டாக்டர் அன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் வெளியே இருந்தேன், அதனால் வந்து இந்த பஃப்ஸோ சமோசாவோ ஏதோ சாப்பிட்டேன். ஸோ மைதாவில் செஞ்ச பஃப்ஸோ சமோசாவோ சாப்பிட்ருக்காரு. அதில் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட், அன்னைக்கு சுகர் ஏறினது குறையவே இல்லை. கிட்டத்தட்ட அடுத்த நாள் ஃபுல்லாகவே கீழே இருந்த சர்க்கரையோட அளவு கூட, நார்மலாக இருந்த சர்க்கரையோட அளவு கூட அதிகமாக இருக்குது. ஸோ ஒரே ஒரு வேளை இந்த மைதா ஸ்நாக்ஸை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அது குறையிறதுக்கு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆகுது. நான் என்றைக்கோ ஒரு நாள் தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் ஒரு முறையோ 2 முறையோ இந்த மைதா ஸ்நாக்ஸை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களோட சர்க்கரையோட அளவு 2 நாளைக்கு, ஸோ வாரத்துக்கு 2 நாள் அதிகமாக இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 8-9 நாள் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். 8-9 நாள் அப்படின்னா கிட்டத்தட்ட 30%. ஸோ அதனால தான் பலருக்கும் உங்களோட சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டில், HbA1c பார்க்கும்போது கட்டுப்பாட்டில் இருக்கிறது இல்லை. பெரும்பாலான நேரத்தில் இவருக்கு நார்மலாக தான் இருக்குது. இவர் செக் பண்ணி பார்க்கும்போதெல்லாம் அந்த பெரும்பாலான நேரமாக இருக்கிறதுனால எனக்கு கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கார். ஸோ இந்த ஒரு கேஸ் ஸ்டடியில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, சுகர் பிஸ்கட்டாக இருந்தால் கூட பிஸ்கட் சாப்பிட்டா 2 பிஸ்கட்டு கூட சுகர் ஏறுது. ரெண்டாவது விஷயம், நம்ம சிறுதானியமும் சிவப்பரிசி சாப்பாடும் சாப்பிடும் பொழுது சர்க்கரை நல்ல கட்டுப்பாட்டில் இருக்குது, எந்த விதமான ஏற்ற இறக்கங்களும் கிடையாது. மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மைதா ஸ்நாக்ஸ் நீங்கள் சாப்பிடும் பொழுது அந்த ஏற்றம் வந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆகிறது குறையிறதுக்கு. ஸோ இந்த 3 பாயிண்ட்டை ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சுங்க. உங்கள் சர்க்கரை தொடர்ச்சியாக கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னா இந்த சிறு சிறு தவறுகள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த சிறு சிறு தவறுகள் நீக்கிருங்க. தயவு செஞ்சு இந்த பிஸ்கட் அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக நீங்கள் நிலக்கடலையோ சுண்டலோ பச்சைப்பயிரோ தட்டுப்பயிரோ ஏதாவது அந்த மாதிரி நீங்கள் கூட எடுத்துக்கலாம், ஃப்ரூட்ஸ் கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த பிஸ்கட் இல்லைனா மைதா ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக அதிகப்படியான சர்க்கரையை உயர்த்துது. அதே போல் இந்த உளுந்து வடை, பருப்பு வடை, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து பெரும்பாலும் நமக்கு அதிக சர்க்கரையை உயர்த்துவது இல்லை. அதனால் எப்பயோ ஒரு நாள் நீங்கள் வெளியில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னா அந்த மாதிரி உளுந்து வடையோ பருப்பு வடையோ சாப்பிட்டா கூட தவறு கிடையாது. ஸோ நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு நிறைய புது விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் சர்க்கரையை கட்டுப்பாடு செய்வதற்கான முயற்சிக்கு இது உதவும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு ஆரோக்கிய பதிவோடு அடுத்த வாரம் சந்திப்போம். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.